ஸோ நம்ம இன்னைக்கு வந்து லாஸ்ட்டாக நம்ம டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோமா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்ற ரூல்ஸ் மட்டும் பார்த்தோம். கரெக்டா? ஸோ இன்னைக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எழுதிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பாஸ்ட் டென்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் என்னவா மாறும்? பாஸ்ட். அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டா சேஞ்ச் ஆகும். கரெக்டா? தென் நெக்ஸ்ட் இப்போ பாஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாஸ்ட் டென்ஸ்ல ரூல் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் பாஸ்ட். ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் ஃபுல்லாக பாஸ்டா மாறும். அப்போ சிம்பிள் பாஸ்ட் என்னவா மாறும், கன்வெர்ட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்டா சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ டைரக்ட் ஸ்பீச் என்ன இல்லைனா Mani said Ravi arrived on Monday. இப்போ இது டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ இது எப்படி நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாற்றணும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். ஸோ செட் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக செட் தேட் போடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே டென்ஸ் என்ன இருக்கு? அரைவ்டு பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? அப்போ இங்கே பாஸ்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா அதை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றும் பொழுது பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். ஓகேவா? ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் இது அப்படியே எழுதணும். மணி செட் தேட் இங்க நேம் இருக்கிறதுனால இங்க அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அவனையே சொன்னாதான் ஹி ஷி மாறும். ஸோ இங்க செகண்ட் நேம் இருக்கிறதுனால நேம் அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ரவி. ஸோ அரைவ்ட் அப்படின்றது தான் இங்க டென்ஸ் மட்டும் பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறும். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாலே ஹேட். கரெக்டா? ஸோ ரவி ஹேட் arrived on Monday. புரிஞ்சுதா? ஸோ இங்க டென்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அரைவ்டுன்றது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்டா மாற்றும் போது என்ன ஆகும்? ஹேட் போடணும். ஹேட் பிளஸ் வேர்ப் 3. ஸோ வேர்ப் 3யும் அரைவ்டு தான். ஓகேவா? ஸோ ஹேட் அரைவ்ட் ஆன் மண்டே. ஓகேவா? நெக்ஸ்ட் ரூல் பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் என்னவா சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள் they told me. இங்க உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச்ல அந்த கொட்டேஷனுக்கு முன்னாடி ரெண்டு பேர் வரும்பொழுது டோல்டு போடலாம். அப்படி இல்லைன்னா என்ன போடலாம்? செட் டு. ஓகேவா? ஸோ டோல்ட் ஆர் செட் டு எதுனாலும் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ தே டோல்டு மீ we were playing tennis. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க. ஸோ டென்ஸை பொறுத்த வரைக்கும் வேர் பிளஸ் வேர்ப் ஒன் பிளஸ் ஐஎன்ஜி இருக்கா? அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகேவா? ஸோ இதை எப்படி நம்ம இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாற்றணும் அப்படின்னா they told me that. ஸோ வி அப்படின்றது உங்களுக்கு இந்த இடத்துல என்னவா சேஞ்ச் ஆகும்? தே. நம்ம ஆல்ரெடி முன்னாடியே கன்வர்ஷன்ஸ்ல எழுதியிருக்கோமா? ஸோ வி வந்து என்னவா சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா தே. ஓகேவா? ஸோ தே. நெக்ஸ்ட் இப்போ இந்த வேர் பிளேயிங்ன்றது
பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா மாறும். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாலே என்னது ஹேட் பிளஸ் verb 3 கரெக்டா? அப்ப என்ன வரும்? had been playing tennis. நம்ம டென்சஸ்லயே பார்த்தோமா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போடும்பொழுது had, ஸோ கண்டினியூஸ் வரனால been தென் பிளஸ் verb 1 பிளஸ் ing. ஓகேவா? ஸோ had been playing tennis. ஓகேவா? ஸோ டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம். ஒன்று இந்த கொட்டேஷனுக்கு முன்னாடி மாத்துறது, நெக்ஸ்ட் ஒன் டென்ஸை சேஞ்ச் பண்றது. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸோ பாஸ்ட் டென்ஸ் பார்த்தாச்சு, பாஸ்ட் கண்டினியூஸ் பார்த்தாச்சு. கரெக்டா? நெக்ஸ்ட் ரூல் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம பாஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே எதுல தான் மாத்திட்டு இருக்கோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட். கரெக்டா? ஸோ அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயே டென்ஸ் வந்துச்சுன்னா சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஸோ அன்சேஞ்ச்டு. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்தா அது அப்படியே டென்ஸ் என்னதான் மாத்தணும்? பாஸ்ட் பர்ஃபெக்டா தான் மாத்தணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் வேணா எழுதிக்கோங்க, அது எங்க மட்டும் சேஞ்ச் ஆகும் அப்படின்றது. ஓகேவா?
Ram said, I had done my work. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தணும். கரெக்டா? ஸோ இங்க பாருங்க had done, do, did, done. கரெக்டா? ஸோ done அண்ட் verb 3 தான். ஸோ had வந்திருக்கு. ஸோ had plus verb 3நாலே past perfect. கரெக்டா? ஸோ இப்போ இதை இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தணும் அப்படின்னா எப்படி எழுதணும்னா Ram said that. இப்ப இந்த இடத்துல ஐன்றது யார சொல்றாங்க? ராம். ஓகேவா? ராம் தானே சொன்னான். அப்போ ஐ இங்க என்னவா மாறும்? ஹி. ஓகேவா? verb என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? சோ அப்போ he had done my. மைன்றது என்னுடையது. அப்போ இங்க அவன் பாய். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல மைன்றது என்னவா மாறும்? his work. ஓகேவா? சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா verb சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? சோ மத்தபடி நவுன்ஸ் மட்டும்தான் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. தென் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன யூஸ் பண்றோம்? இன்டைரக்ட் ஸ்பீச்ன்றனால that. ஓகேவா? சோ அப்போ அன்சேஞ்ச்ட் அப்படின்றப்போ உங்களுக்கு அப்படியே எழுதக்கூடாது. இந்த நவுன் எல்லாம் மாத்தணும். verb மட்டும்தான் மாறாது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ராம் செட் தட் ஐ அப்படின்றது இங்க ராம் தான் சொல்றான். ஸோ அப்போ அதனால ஹீ போடுறோம். அதே மாதிரி மை என்னுடைய. ஸோ அப்போ அதை இன்டைரக்ட்ல மாத்தும் போது என்னன்னு சொல்லுவோம்? அவனுடைய. ஸோ அப்போ ஹிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ரூல் 4 அதேதான். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அன்சேஞ்ச்ட். ஓகேவா? ஸோ இதுவும் சேஞ்ச் ஆகாது. அப்படியே எழுத வேண்டாம். எக்ஸாம்பிள், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்றப்போவே பீன் வந்துடும். கரெக்டா? ஸோ ஹேட் பீன் பிளஸ் verb 1 பிளஸ் ஐஎன்ஜி. ஸோ டைரக்ட் ஸ்பீச்ல மீனா said, I had been. இதையும் நான் அப்படியே மாத்துறேன். ஓகேவா? doing my project. இப்போ இந்த இடத்துல பாருங்க, had been plus verb 1 plus ingனால என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். கரெக்டா? ஸோ இது அன்சேஞ்ச்ட். ஸோ இதை எப்படி மாத்தணும்? இன்டைரக்ட் ஸ்பீச்ல மீனா said that. ஸோ ஐன்றது இங்க மீனா. கரெக்டா? அப்போ ஐன்றது என்னவா மாறும்? she had been. ஸோ எதுவுமே சேஞ்ச் ஆகாது. verb அப்படியே எழுத வேண்டியதுதான். ஓகேவா? she had been doing. இங்க மைன்றது என்னவா மாறும்? her project. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதோட பாஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? இது காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ் பார்ப்போம்.
நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஃபியூச்சர். ரூல் 1, சிம்பிள் ஃபியூச்சர். ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நார்மலா டென்ஸ்ல எப்படி எழுதுவோம்? வில். ஓகேவா? ஃபியூச்சர்னாலே என்ன ஆட் பண்ணுவோம்? வில் தான் மோஸ்டா ஆட் பண்ணுவோம். ஷேல் அவ்வளவா ஆட் பண்ண மாட்டோம். கரெக்டா? ஸோ வில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வில் பிளஸ் verb 1 போடுவோமா? ஸோ அதுவே இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாறும்பொழுது எப்படி வரும்னு பாத்தீங்க அப்படின்னா would. would plus verb 1. ஓகேவா? எக்ஸாம்பிள், Sarah said, I will do my work. இப்போ இந்த இடத்துல பாருங்க. ஸோ will plus verb 1 வந்திருக்கா? do. ஸோ do did மாறும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல will plus do அப்படின்றது ஃபியூச்சர், சிம்பிள் ஃபியூச்சர். ஸோ இதை நம்ம என்னவா மாத்தணும்? would plus v1. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இதுவே இன்டைரக்ட் ஸ்பீச்ல எழுதும் பொழுது சாரா said that, ஐன்றது சாரா பொண்ணு. கரெக்டா? அப்ப இங்க என்ன வந்துரும்? she. ஸோ will என்னவா மாறும்? would. ஓகேவா? ஸோ she would do, மைன்றது அவளுடைய, ஸோ her work. புரிஞ்சுதா? ஸோ will வந்துச்சு அப்படின்னா டைரக்டா வில்ல மட்டும் என்னவா மாத்தினா போதும்? would-ஆ சேஞ்ச் பண்ணா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரூல் 2, ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸும் சேம் என்ன வரும் நமக்கு? will be பிளஸ் verb 1 பிளஸ் ஐஎன்ஜி போடுவோம். கரெக்டா? ஸோ அதுவே இங்க சேஞ்ச் ஆகும்போது என்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா would. would be பிளஸ் verb 1 பிளஸ் ஐஎன்ஜி. ஓகேவா? ஸோ will இருக்கிற இடத்துல would மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். எக்ஸாம்பிள், டைரக்ட் ஸ்பீச், they said, we will be going out. ஓகேவா? ஸோ இப்போ இத நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சா கன்வெர்ட் பண்ணும்போது என்ன கன்வெர்ட் பண்ணுவோம்? they said that. ஸோ இங்க பாருங்க, will be plus verb 1 plus ing. ஸோ இந்த இடத்துல எதை மட்டும் சேஞ்ச் பண்ணும்? வில்லுக்கு பதிலா would. கரெக்டா? இப்போ இங்க we இருக்கா? ஸோ weன்றது அவங்க தான். ஸோ என்ன வந்துரும்? they would be going out. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ரூல், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வரும்போது நம்ம என்ன போடுவோம்? will have. கரெக்டா? ஸோ will have பர்ஃபெக்ட்னு வந்தாலே verb 3 தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ will have பிளஸ் verb 3. ஸோ அது சேஞ்ச் ஆகும்போது என்னவா சேஞ்ச் ஆகும்? would have. ஸோ would have பிளஸ் verb 3. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம்பிள் எழுதி போடுறேன்.
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Direct speech. They say we will have done. So future perfect tense. ஓகேவா? perfect என்றனால verb 3 V3 யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? will have. So will have done this work. ஓகேவா? So இப்போ இத நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தும் பொழுது என்ன போடுவோம்? they said that. So we அப்படின்றது என்னவா சேஞ்ச் ஆகும்? they. they will மட்டும்தான் என்னவா மாறும்னா would. ஓகேவா? So would have done. So இங்க பாருங்க this முன்னாடி எழுதி போட்டிருக்கேனா? So thisன்றது என்னவா மாறும்னா that. ஓகேவா? these னா those, this னா that. ஓகேவா? that work. So இந்த இடத்துல தான் மிஸ்டேக் ஆகும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. Then last one, future perfect continuous tense. Future perfect continuous. ஓகேவா? So future perfect continuousனா நமக்கு என்ன வரும்? will have been. perfect continuousனாலே been extra add ஆயிரும். ஓகேவா? So will have been. So continuousனு வரும்போது verb 1 plus ing. So இதுவே indirectல மாத்தும் போது willக்கு பதிலா என்ன மட்டும் மாறும்? would. So would have been. Then same verb 1 plus ing. ஓகேவா? Example. Ram said, I will have been doing this work. So இப்போ இந்த இடத்துல பாருங்க will have been plus verb 1 plus ing. So future perfect. So will என்னவா மாறும்? would. அவ்வளவுதான். ஓகேவா? So Ram said that. So ஐன்றது Ram. கரெக்டா? So he would remaining அப்படியே எழுத வேண்டியதான். have been doing. So this மட்டும் என்னவா மாறும்? that. that work. ஓகேவா? அவ்வளவுதான். So இதோட டென்சஸ்ல டைரக்ட் டு இன்டைரக்ட் முடிஞ்சு. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? அது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யுனிவர்சல் ட்ரூத்ஸ்.
ஓகேவா? ஸோ ஒரு சில விஷயங்கள் மாறாம இருக்கும் பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் டைரக்ட் ஸ்பீச்ல வந்துச்சுன்னா அதை நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிற ஃபேக்டை அப்படியே எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபேக்ட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணக்கூடாது? சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ டு நாட் சேஞ்ச். இப்போ எக்ஸாம்பிள், she said the sun rises in the east. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஃபேக்ட். கரெக்டா? ஸோ அப்போ அதை என்ன பண்ணக்கூடாது? சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ அங்கே கொட்டேஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அந்த இந்த கொட்டேஷன் மார்க் காமா எடுத்துட்டு தட்டை மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ அப்போ எழுதும்போது ஷீ செட் தட் அப்படி எழுதணும். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். புரிஞ்சுதா? ஸோ யூனிவர்சல் ஃபேக்ட்ஸ் ஆர் ட்ரூத்ஸ் வரும்பொழுது எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணக்கூடாது. ஸோ இந்த கமா கொட்டேஷனுக்கு பதிலாக இன்டைரக்ட் ஸ்பீச்ல தட்டை ஆட் பண்ணிட்டு கொடுத்துருக்கிற சென்டென்ஸை அப்படியே காப்பி பண்ணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செஷன் 1 minute முடிஞ்சிரும். ஓகேவா? ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதோட கண்டினியூஸ் அப்படியே நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சோடனே மறுபடியும் லாகின் பண்ணுங்க.